ஆண்டவரை கேட்போம். நீங்க எல்லாம் ஆண்டவரை கேட்கறதுக்கு ஆயுதமா இருக்கீங்களா? ஆயுதம் பண்ணீங்கன்னா ஐம் ரெடின்னு சொல்லுங்க சத்தமா. குட். ஓகே சரி, இப்போ நம்ம நேரத்தை தவறிக்காம உங்க மனசு நீங்க ஆயுதப்பட்டி கொடுங்க. and let's welcome Pastor Ameda. கை கட்டி கேட்போம். இம்மானுவேல் தேவனாக இருக்கிறார். ஆமென். God with us. இம்மானுவேல் சொல்லும்போது அவர் நம்மளோட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு இந்த தருணத்துல மிக்க மகிழ்ச்சியாக முழு மனதோடு நான் உங்களுக்கு ஒரு blessed happy new year சொல்ல விருப்பப்படுகிறேன் church. ஆமென். ஆமென். You guys look awesome. பக்கத்துல சொல்லுங்க எல்லாரும் ஜிங்கு ஜிங்குன்னு வந்திருக்கீங்க. ஐயா சொல்லுங்கங்க. ஜிங்கு ஜிங்குன்னு வந்திருக்கீங்க. Alright, still waiting some families, right? Amen. Amen. பாருங்க இந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அப்படியாக ஆண்டவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல, ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல இந்த மாலையில நம்ம கொடுப்போமா? Come on. Come on, let's clap for Jesus. Come on church. கேக்குறங்க முன்னுக்குல இருந்து பின்னால வரைக்கும். Come on, clap your hands for Jesus. ஆமென். எல்லாரும் ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து உங்களுக்கு பழகி இருக்கும். சோ இப்போ எல்லாமே நீங்க கொஞ்சம் சத்தமா செய்யணும். ஆமென் சொல்றது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கை தட்டுறது கொஞ்சம் சத்தமா கை தட்டுங்க. ஆமென். ஆமென். Come on, all over this place. இங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சற்று நேரம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. Father, we thank you. ஆவியானவரோட பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது. ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஓ மரேபோ கோஷாராராரா பாரியானே from the front to the back. Holy Spirit, I just pray that you'll come and fill our hearts. ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஓ முன்னுக்குல இருந்து பின்னால வரைக்கும் ஆண்டவரே. ஓ சிறு வயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இருதயம் ஆண்டவரே, உங்களை தேடுற இருதயம் ஆண்டவரே இந்த மாலைகளில அப்படியே தொடுங்க ஆண்டவரே. ஓ ஷகன்சாரா பாசேக்கியான்சா மரேபோ சோந்தோ அப்படியே ஒரு கொஞ்சம் வினாடிகள் எடுத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளும் நினைவு கூர்ந்து அப்படியே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமாக. ஓ come on, let's thank Jesus. ஷலலலல பசாந்தே. அப்படி பின்னால இடம் இல்லைன்னா the still place at the side here. You all can come to the side here. All right. Father, we want to thank you. ஆண்டவரே அப்பா இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை நினைவு கூறும் பொழுது ஆண்டவரே அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில செய்த, எங்க குடும்பத்துல செய்த ஆண்டவரே, ஓ எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆண்டவரே, ஓ எங்களோட பட்டணத்துல ஆண்டவரே, எங்களோட சபை மத்தியில ஆண்டவரே அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளும் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை காத்த தேவன், இவ்வளவு நாட்களாக கரம் பிடித்து வழி நடத்தின தேவன் அப்பா இந்த வருடம் ஆண்டவரை நீங்க எங்க முன்பதாக போய் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க சொல்லி நாங்க அதுக்காக ஆண்டவரை முன்கூட்டி ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. We thank you. Can I hear loud amen church? நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே ஆவியானவரே ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுங்கள், ஒவ்வொருவரையும் வந்து இங்க நிரப்புங்கள் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. So glad to see you all of you. Welcome everybody here. எல்லாரும் மெத்தியுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. We welcome you in Jesus name. Okay, let's எல்லாரும் வந்து ஒரு காரியம் செய்யலாம். Can we thank God for preserving Matthew's life? Come on. Amen. Amen. Okay. Flying down. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் Calvary's teachers flying down. நம்ம அதிகமா சத்தம் போடுற ஒரு ஜனம். ஆமா இல்லையா? ஆமென்ல இருந்து எல்லாமே. சோ உங்களோட ஆமென் ஹalleluyaவை இன்னைக்கு மறந்துடாதீங்க. ஆமென். And you must know that நாங்க வந்து ரொம்ப நாளாக கேமரா முன்னால ப்ரீச் பண்ணி எங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அப்பப்ப நம்ம முன்னாடி நிக்கும்போது alright ஆண்டவர் இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென்.
அவன் பாருங்க, நம்ம சுத்தி அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு அமர்ந்து இருக்கிற வேலையில உங்களுக்கும் எனக்குள்ள ஆண்டவரோட ஜீவ சுவாசம் ஒன்றும் காணப்படுது. அது ஆண்டவரோட கிருபைங்க. ஆமென். இன்னைக்கு 2022ல நம்ம அப்படியே நம்ம கடந்து வந்திருக்கோம்னா it is the goodness of God, it is the faithfulness of God, and it is the love of God. Amen. Amen. பாருங்க, என்னோட போன் எங்க ஒண்ணு வச்சிருந்த காணாம போச்சு. Yeah, no, not the other one, the white one. Just கொஞ்சம் ஒரு few minutes கொடுங்க. எல்லாரும் உங்களோட பைபிளை இன்னைக்கு கொண்டு வந்தீங்களா? Amen. Did everybody bring your Bible? Amen. Amen. பாருங்க, சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனத்துல போட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆமென். அவனவனே கர்த்தர் என்னைக்குமே நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரோட கிருபை என்றென்றைக்குமே, அவரோட உண்மையும் தலைமுறை தலைமுறையாக நம்ம மத்தியில உண்மையாக நம்ம வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்துல காணப்படும். ஆமென். Amen. I forgot to introduce somebody new in our midst. Brother Mohan க்கு கரத்தை தட்டுமா. Come on, let's clap for Brother Mohan. நம்ம மத்தியில புதுசாக இருக்கிறார். We welcome you, அண்ணா. Good to see you, ஜெகண்ணா. Amen. Amen. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை, சத்தமே கேட்கல பின்னால், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவரோட உண்மை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. இன்னைக்கு அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரம் 18ல இருந்து 19வது வசனத்துல போட்டிருக்கிறது, முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். பேசணும் நர்மதா. எப்போ? நாளைக்கா? நீங்க வீட்டுக்கு போனாலும் இல்லைங்க, அடுத்த வாரம் இல்லைங்க, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அது தோன்றும். now சொல்லுங்க, now இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் இதை உங்களுக்கு கேட்கிற கேள்வி. யார் கேட்கிறாரு? நான் கேட்கல, ஆண்டவர் அவர் வார்த்தை மூலமாக இன்னைக்கு உங்களை கேட்கிறாரு. மகனே மகளே, நான் இப்பொழுது புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னோட வேலை இடத்துல, உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னை சம்பந்தப்பட்ட காரியத்துல. ஆனா நீங்கள் அதை அறியீங்களா? Do you not know of it? ஆமென். நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தரத்துல ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் நம்மளோட past of the தேவன் மாற்றம் இல்ல. God is just not the God of your yesterday. God is God of your today. God is also the God of your tomorrow. ஆமென். ஆண்டவர் உங்களோட நேத்து வாழ்க்கையில, கடந்த வாழ்க்கையில நடந்த தேவன் மாற்றம் இல்ல. இப்பொழுது அவர் உங்களோட தேவனாக இருக்கிறார். நாளை எதிர்காலத்தையும் அவர் உங்களோட தேவனாக இருக்கிறார். Amen. Can I hear a loud amen? Amen. And I want you to know that God is interested to bring us forward. Amen. ஆண்டவர் என்ன வாஞ்சையாக இருக்கிறார்னா, நம்மளை முன் செல்வதற்கு ஆண்டவர் வாஞ்சையாக இருக்கிறார். தனியாக இல்ல, நம்மளோட சொந்த ஞானத்துல இல்ல, நம்மளோட சொந்த புத்தியில இல்ல, ஆனா ஆண்டவரோட எப்படி இந்த 2022ல நம்ம முன் செல்ல போகிறோம். ஆமென். யாராவது என்ன சொல்ல முடியுமா? நான் 2022ல நான் சொந்தமா முன் செல்வேன், கடந்து போவேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல. No, we need God. ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம முன் செல்றதுக்கு நம்ம ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆமென். ஆண்டவரோட சத்தத்தை கேட்காம நம்ம முன் செல்ல முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
கேட்காம முன் செல்ல முடியாது. பாருங்க, இங்க ஆண்டோட வார்த்தையில போட்டிருக்குது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் மனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, ரேகா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. வனாந்தரத்திலையும் அவாந்தரத்திலையும் தண்ணீரிலையும் ஆறுகளையும் உண்டாக்க முடியுமா? முடியுமாங்க? அது ஒரு impossible situation, right nature? Right? It's impossible. பக்கத்துல போய் சொல்லுங்க, அது சாத்தியம் இல்ல, அது செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவன், ஆறுகளை படைத்த மெய்யான தேவன், எல்லாமே அவர் வார்த்தை வல்லமையால் உண்டாக்கப்பட்டது. அவருக்கு இப்படிதான். எப்படி வினிதான்? இப்படிதான். He can create anything. He is the God of turning impossibility to possibility. ஆமென். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மனாந்தரத்து போல இருக்கலாம், அவாந்தரத்து போல இருக்கலாம், ஆனாலும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு முடியாத காரியமாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசுவால மாற்ற முடியுங்க. ஆமென். அவரால ஆறுகளை உண்டாக்க முடியும், அவரால வழிகளை தண்ணீர்களை உண்டாக்க முடியும். நான் ஆண்டவரை ருசித்து பேசுகிறேன். ஆமென். ஆமென். உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஆமென். I just sense இங்க யாரோ I don't know, இங்க யாரோ ஒரு நபர் இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையை உங்களை குறித்து சில பேர் தப்பாக பேசியிருக்கலாம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு தப்பான மனுஷி இல்ல, ஆனா உங்களுக்கு ஒரு வேசி பட்டத்தை கட்டியிருக்காங்க. தப்பா ஏதாவது சொல்றேனாங்க? நீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வேசி பட்டத்தை உங்களை கட்டி உங்களோட தன்மானத்தை அப்படியே அவங்க உடைத்திருக்கிறாங்க. நீங்க இங்க அமர்ந்து இருக்கிறவங்க ரொம்ப உடைந்த உள்ளத்தோட நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. You feel not worthy. ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத போல நீங்க அப்படியே ஒரு அவமானத்தோட நீங்க இங்க அமர்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவரோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவர் இயேசு பார்த்து உங்களை சொல்லிருக்கிறார், உன்னோட உடைந்து போன உள்ளத்தை நான் பார்க்கிறேன், நான் உன்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறேன், நீ என்னிடத்தில் வரும் பொழுது உன்னோட அடையாளம் என் கிட்ட இருந்து வருதுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அந்த வார்த்தையை நீங்க தூக்கி போட்டுருங்க உங்க மைண்ட்ல இருந்து. ஆமென். அவன் பாருங்க, நம்ம முன் செல்வனா இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, I will do a new thing, do you not know of it? அப்ப நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, நான் புதிய காரியம் செய்ய போறேன்ப்பா, நான் முன் சென்று போய்கிட்டு இருக்கிறேன், உன்னையும் நான் முன் சென்று கொண்டுட்டு போக போறேன். ஆனா அது உனக்கு தெரியுமா தெரியாதா? அது நீ காது கொடுத்து கேட்கிறியா கேட்க மாட்டேன். உங்களோட குடும்பத்தை குறித்து, உங்களோட வாழ்க்கை குறித்து, உங்களோட எதிர்காலத்தை குறித்து, உங்களோட ஃபைனான்ஸை குறித்து, உங்களோட வேலை வாழ்க்கை குறித்து, உங்களோட திருமணம் வாழ்க்கை குறித்து அநேகர் உங்களோட சத்தத்தை யார்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் நம்ம முடங்கி இருக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யல, இல்ல என் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்ததுன்னு. நோ, God is doing a new thing. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப ஏன் திரும்ப நம்மளால முன் செல்ல முடியல? ஏன் நீங்க சொல்லுங்க. இல்ல சீரியஸா இருக்கீங்க, சிரிங்க. ஏன் அப்படியே நோட்ஸ் எடுத்து பயங்கரமான ஒரு ஃபேஸ் அப்படி இருக்கீங்க? ஏன் நம்ம ஆண்டவர் செய்கிறத அவர் என்ன செய்ய போறான்னு சொல்லி காது கொடுத்து அவர்கிட்ட நம்ம கேட்காம இருந்திருக்கலாம். ஆமென். ஆனா இந்த மாலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன், அது உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ஆமென். ஆமென். Do you know who you are hearing and what you are hearing from? நியூஸ் பார்க்கறோமா? நிறைய நியூஸ் சேனல் பார்க்கறோமா? நிறைய யூடியூப் சம்மந்தம் இல்லாம எல்லா லொட்டு லொஸ்கையும் எல்லா குப்பையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? நம்மளுக்கு தீர்க்கதரிசிகள், ஆண்டோட தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க இல்ல, நம்ம சொல்றோம் மே மாசம் உலகம் வளைய போது, ஜூன் மாசம் இயேசு திரும்பி வரப்போற, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கோம் முன் செல்லாம வாழ்க்கல. உங்களுக்கு தெரியுமா, all you need is the power of the word of God. தேவனோட வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு
verse 19 ல போட்டிருக்குது, now it shall spring forth not later. அரேகா நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இப்பொழுதே அதே தோன்றும். ஆமென். He is the God of the now. சொல்லுங்க, God of the now. இப்போது இருக்கிற தேவன். முதல் தமிழ் என்னமோ சொன்னீங்க, நகைக்க காலமானது, நிகழ்காலத்தின் தேவன், நம்மளோட எதிர்காலத்தின் தேவனும் அவர்தான். ஆமென். நம்மளோட நல்ல நாட்களும் நம்மளோட தீமை நம்ம கண்டிப்பாக 2020 நன்மையான நாட்களும் கடந்து போவோம், தீமையான நாட்களும் கடந்து போவோங்க. ஆனாலும் நம்ம ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, கண்டிப்பாக தேவனோட நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்நாள் கூறும். இந்த வருஷம் கண்டிப்பாக தொடரும். அதை நீங்க நம்புறீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, how many want to hear from God? நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்லிருக்கிற, ஆண்டவரே நான் என்னோட காதை வந்து எல்லா இடத்துலயும் நான் கொடுத்துட்டேன், என்னோட செவி எல்லா பக்கமும் நான் திருப்பிட்டேன், but today I want you to speak to me, God. Amen. God, Jesus, the God of impossibilities. ஆண்டவரே என்னோட திருமணத்தை குறித்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையை பத்தி நான் மத்தவங்ககிட்ட கேட்க மாட்டேன், நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வந்தது, ஒரு நாட் போல வந்ததுன்னு சுத்தி இருக்கிறோம் பேசுறாங்க, அவங்கலாம் கடக்குறாங்க ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கை குறித்து என்ன பேசுறீங்க ஆண்டவரே. 2022 ஆண்டவரே நான் எப்படி முன் செல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இப்படி இருக்கல, நான் உங்களோட நான் முன் செல்ல போகணும் ஆண்டவரே. I want to advance, I want to move forward in 2022 with you. How God speak to me. என் குடும்பத்தை பத்தி பேசுங்க, என்னோட எதிர்காலத்தை குறித்து பேசுங்க. ஆண்டவர் பேசுவாருங்க. அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் ஏற்கனவே என்ன பேசின காரியங்கள். ஆமென். என்னோட வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறாத காரியங்கள் இருக்குது. ஆனா அந்த நான் சோர்வாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் வந்து மறுபடியும் அவரோட வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவர் வந்து எனக்கு ஞாபகம் ஊட்டுவார். Amen. One of the greatest indicator of God's promise, ஒரு டைம்லைன் நான் கடந்து போகும் பொழுது, ஆண்டவர் வந்து போன வருஷம் February எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஐசேக்கும் அவரோட மனைவிக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை, I shared my mother, ஒரு ஆண் குழந்தை வரும்னு சொல்லி. ஸோ அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கடந்து போகும்போது அது எனக்கு ஒரு ப்ராமிஸ். அப்ப நான் ஆண்டவர் வந்து உண்மையிலே ஆண்டவர் தான் பேசுறாரா, என்னோட வாழ்க்கை தனிப்பட்ட காரியங்கள் நான் யோசிக்கும் போது உண்மையிலே நான் வாழ்க்கையில நடக்க போகும்போது, one day when I shared with him by SMS, I said, right, he suddenly told me he and his wife expecting baby. And today every time his wife carry his baby Isaiah தூக்கிட்டு வரும்போது ஆண்டவர் ஞாபகம் ஊட்டுவார், நான் இது செஞ்சேன்ல, நான் சொன்னேன் இது கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில நடக்கும். Just the time is close. It's a prophetic timeline. Amen. ஆண்டவர் செய்வார். Amen. God is a God who does wonders. பாருங்க, God யாருங்க? Who is Jesus? Who is Jesus? என் ஸ்டேட்டஸ் பயோல போட்டிருக்க ஜீசஸ். யாருங்க ஜீசஸ்? Son of God. Yes. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? இந்த வருடம் என்னோட ஒரு பாஸ்டரா என்னோட ஜெபம் உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வெளிப்படுத்தல நீங்க இன்னும் வளரணும்னு சொல்லி. Amen. Amen. You understand what I'm preaching today? You are blessed. Amen. Amen. Okay. You know the key in 2022 is ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட காரியம் என்ன பேசுறது என்ன தெரியுமாங்க? யோவான் 15வது அதிகாரம் 4 இருந்து 5வது வசனம் படிங்க ஐயா. தமிழ்ல. Does he need a mic? Do you need a mic? Yohan 15:4-5. இந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எழுதி கொண்டு இருக்கிறீங்க நோட்ஸா, இந்த நோட்ஸை நீங்க எழுதிக்கோங்க. ஜான் சாப்டர் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியான திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. சிம்பிள். நம்ம ஆண்டவருக்குள்ள எல்லாரும் பைபிளே பாக்குறீங்க.
ரொம்ப நாள் சென்று தான் பைபிள் பார்க்குறீங்க சாரி. ஓகே, நீங்க ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கிட்டால் நம்ம கனி கொடுக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிற பிரகாரம் உங்களுக்கு மனசு சந்தோஷ பிரகாரம் நான் அநேக காரியங்கள் பேசிட்டு போலாம். ஆனா ஆண்டரோட உண்மையை நான் சொல்லனா I would have failed. Alright, இந்த வருடம் நம்ம ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆண்டவர் நமக்குள்ள நிலைத்திருப்பார். நம்ம ஆண்டரோட கிட்டையாக நெருங்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கிட்ட நெருங்குவார். ஆமென். ஆமென். நம்ம ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நம்ம கனி கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில அநேக காரியத்துல நம்ம கனி கொடுப்போம். ஆமென். ஆமென். இந்த மெசேஜ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது இல்ல. ஆனா வர நாட்கள்ல வர வாரங்கள்ல இன்னும் தெளிவாக எப்படி ஆண்டருக்குள்ள நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம மத்தியில பேசுவேன். ஆமென். ஆமென். ஆனா இன்னைக்கு சுருக்கமாக நான் உங்க மத்தியில என்ன பேச போறேன்னா, எல்லாரும் சொல்லுங்க சுருக்கமாக. ஓகே, என்ன பேச போறேன்னா யோசுவாவை பத்தி. ஆமென். எப்படி யோசுவா ஆண்டரோட சத்தத்தை கேட்டு ரெக்கை ஓகே ஸ்மைல். நீங்களும் மாஸ்க் போட்டுருக்கீங்க, யாரும் ஸ்மைல் பண்ணிட்டு இல்ல. ஓகே, எப்படி யோசுவா ஆண்டரோட சத்தத்தை கேட்டு எப்படி அவர் மட்டும் முன் செல்லல, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல இருக்கிற ஆசாரிய கூட்டம் அதுல இருக்கிற ஆண்டரோட உடன்படிக்கையை தூக்குனவர்கள் எல்லாமே அவர் வழி நடத்தினாருங்க. எப்படிங்க வழி நடத்தினார்? அமாவாசை சூரியக்கிழமை ரைட். ஓகே, வால் ஆஃப் ஜெரிகோ பாருங்க. யோசுவா நம்ம ஆறாவது அதிகாரத்துல படிச்சோம்னா ஒரு பெரிய ஒரு அலங்கம் இருந்துச்சாம். ஒரு சிட்டி மாதிரி ஒரு வால் ஆஃப் அந்த சிட்டியை சுத்தி ஒரு வால் ஆஃப் ஜெரிகோ இருந்தது. என்ன இருந்தது சக்திமா? ஒரு மதில்கள் இருந்தது. ஆமா இல்லையா? ஆனா அந்த மதில்களுக்குள்ள யாருமே உள்ளுக்கும் போக முடியாது, வெளியே வர முடியாது. அப்படி பயங்கரமான லீமா பின்தான் செக்யூரிட்டி சிஸ்டம். என்னது? லீமா பின்தான் செக்யூரிட்டி சிஸ்டம். இட்ஸ் a fortified city ன்னு போட்டுருக்கு இங்கிலீஷ்ல. யாரும் உள்ளுக்கு போக முடியாது, வெளியே வர முடியாது. இட்ஸ் so strong city. ஆமா இல்லையா? It is securely shut up. It was impossible for Joshua to go and take the city. ஆமாவா இல்லையா? பட் ஆனாலும் அந்த வசனத்துல கடைசியில நம்ம என்ன பார்ப்போம்னா, யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட என்ன செய்வார்னா அந்த பட்டணத்தை பிடித்துக் கொள்வார்கள்னு சொல்லி. ஆமென். அவங்க முன் செல்வார்கள் சொல்லி. எப்படி தெரியுமாங்க? முடியாத காரியம் எப்படி முடியாம ஆரம்பிச்சு, முடியாத காரியம் எப்படி சாத்தியமாக ஆரம்பிச்சு. ஏன் தெரியுமாங்க? சேனாதிபதி கர்த்தர், the commander of the army of the Lord was with Joshua. ஆமென். ஆமென். பாருங்க, அதுக்கு முந்தி அது படிக்கிறதுக்கு முந்தி நம்ம யோசுவா 5வது அதிகாரம் 13ல இருந்து 15 படிங்க ஐயா. எல்லாருக்கும் சோஃபா புரியுதா? யாராவது புரியலையா? கை தூக்குங்க, நான் பார்க்குறேன். குட், படிங்க. ஜோஷுவா சாப்டர் 5 verse 13 to 15. Joshua chapter 5. யோசுவா பழைய ஏற்பாடுல இருக்குது. இன்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து. உங்களோட பைபிள் எல்லாரும் திருப்பி கொடுத்தீங்க தானே? நீங்க நல்லா கேளுங்க, அவர் சொல்றாரே, சத்தமா படிங்க, எனக்கு சரியா கேட்கல. இன்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருமின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீ எங்களை சேர்ந்தவரோ எங்க சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். யோசுவா அந்த கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி ஆஃப் தி லார்ட் என்ன கேட்டார்? நீங்க எங்களுக்கு சேர்ந்தவரா இல்ல நீங்க எங்களோட எதிரிக்கு சேர்ந்தவர்களான்னு கேட்டார். ஓகே, அப்புறம் அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். ஓ இது சொல்லி ரொம்ப நாளா சொல்லுங்க. ஓ நான் கர்த்தரோட, ஐயோ சொல்லுங்க, கர்த்தரோட சேனையின் அதிபதி. அப்புறம் இப்பொழுது வந்தேன். இங்கிலீஷ் பைபிள்ல பெரிய சி போட்டிருக்குது. இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். ஆல்ரைட், ஓகே. அப்பொழுது யோசுவா தரையிலே
முகத்துப்புற விழுந்து அவரு சொன்னனே பாருங்க, யோசுவா என்ன செஞ்சாங்கன்னா தரையில அவரு குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது, ஓ என் ஆண்டவரே உன்னோட அடியேனுக்கு சொல்லுங்க நான் கேட்கிறேன். அதை பாத்தீங்களா யோசுவாவோட இருதயம் எப்படி இருக்குதுன்னு? தாழ்மையுள்ள உள்ளம், ஆண்டுக்கு முன்பதாக ஒரு கீழ்ப்படிதலின் உள்ளம். ஆமென். அப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாத செக்கலை கழற்றி போடு, உன் காலில் இருக்கிற ஸ்லீப்பரை கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ள இடம்னு சொன்னாரு. அப்புறம் யோசுவா அப்படி செய்தார். யோசுவா பக்கத்துல பார்த்து சொன்னாங்க, யோசுவா சும்மா கேள்வி கேட்கல, நீ யார் என்கிட்ட சொல்றதுக்குன்னு கேட்கல, நீங்க சொன்னா நான் கேட்கணுமான்னு அவர் கேட்கல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அப்படியே அவரு செய்தாராம். ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம முன் செல்லணும். நான் முதல்ல என்ன சொன்னேன்? to move forward we need to hear from God. ஆமென். நம்ம இருட்டுல நம்ம முன் செல்லணும்னா நம்ம ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை முன் கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அது முன் போறதுக்கு நம்ம ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும். எப்படி நம்ம கேட்க போறோம்? நம்ம ஆண்டவரோட இணைந்து இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ள நிலைத்து இருப்பார். So don't forget, we need to move forward with the word of God, with the voice of God, and also by abiding in God. Amen. Amen. Here we see we can only move forward by having a personal consecration of our heart. Amen. நம்ம எப்படி முன் செல்ல முடியும்னா நம்மளோட இருதயத்தை ஆண்டவரோட பிரசன்னத்துல அப்படியாக பரிசுத்தமாக நம்மளை படுத்திக் கொள்ளணும். நம்மளோட இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ளணும். நம்மளோட இருதயத்தை அவர் முன்பதாக அர்ப்பணித்து நம்ம பிரதிஷ்டை செய்யணும். ஆமென். எனக்கு தெரியும் இங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. இங்க யாராவது பெர்ஃபெக்ட் ஏஞ்சல் மீன்ஸ் வச்சிருக்கீங்களா? நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஆமாவாலே எல்லாருக்குமே கோபம் வரும், திட்டுவோம். எஸ் நோ? ஆமாங்களா இல்லையாங்க? ஆனா ஆண்டவர் யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்துல யோசுவா சொல்லும்போது யோசுவா சொல்லுவார் மக்கள்கிட்ட, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்க மத்தியில அற்புதங்களை செய்வார்னு சொல்லி. ஆமென். பரிசுத்தம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குங்க நம்ம அநேக வேளை ஜெபம் பண்றோம். ஆமாங்க. ஆனா பரிசுத்தமாக ஆண்டவரோட பிரசன்னத்துல ஆண்டவரோட பிரசன்னம் ஒரு பரிசுத்தமான பிரசன்னம், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, நம்ம பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் நம்ம முயற்சி எடுத்து அவரோட பிரசன்னத்துல அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நம்மளோட இருதயத்தை நம்மளோட வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளணும். Amen. The choice is ours. Amen. நம்மளோட இருதயத்தை நம்ம சுத்தம் செய்யணும். Amen. பாருங்க, ஒரு சுத்தமான இருதயம் தாங்க ஒரு சுத்தமான வாழ்க்கைக்கு அது வழி நடத்தும். Only a holy heart, a consecrated heart will give birth to a consecrated life. சத்தியமா புரியுதா? ஆமென். ஆமென். பாருங்க, அவர் அறிந்து கொண்டார், அவர் நிக்கிற பிரசனம் ஆண்டவரோட பிரசனம் அது பரிசுத்தமான பிரசனம். ஆமென். We need to be holy because God is holy. Amen. We cannot move forward. நான் பாவத்திலையும் இருக்க போறேன், ஆத்திலையும் கால இருக்க போது, சேத்துலையும் கால இருக்க பொழுது எனக்கு உலகமும் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும். இந்த ஈராயிரத்தி 22 இப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க தேவஜனமே. ஆமென். ஆமென். எனக்கு ஆண்டவரை தான் நான் பின்தொடரணும்னு சொல்லி. ஆமென். கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு தெரியாத அநேக வேலை. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்மையா ஒப்பு கொடுக்கும் போது அவர் வழி நடத்தல், அவர் அன்புனால் நம்மளை அவர் வழி நடத்தும் போது அது வித்தியாசமா இருக்குங்க. ஆமென். ஆமென். அவரோட பிரசன்னம் பரிசுத்தமான பிரசன்னம். We need to move forward. The presence, ஆண்டவரோட பிரசன்னம் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரோட பிரசன்னம் இல்லாம நம்ம முன் செல்ல முடியாது. முதல்ல என்ன சொன்ன? நம்ம ஆண்டவரோட குரல் வார்த்தை இல்லாம முன் செல்ல முடியாது. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க முடியாம நம்ம முன் செல்ல முடியாது. மூன்றாவது, நம்ம ஆண்டவரோட பிரசன்னம் இல்லாம நம்ம முன் செல்ல முடியாது. புரியுதாங்க? ஓகே, இப்ப பாருங்க, நான் I finish quite quickly.
நம்ம எல்லாமே படிக்க போறதுல அவர் படிப்பாரு, நீங்க ஸ்பெசிபிக்கலி நீங்க கேளுங்க அங்க என்ன நடக்குதுன்னு. ஐயா முதலாவது பாருங்க, யோசுவா அங்க என்ன செய்யறாருன்னா, அந்த எரிகோ அந்த மதில்கள் அந்த பட்டணங்கள் அங்க இருக்கும் பொழுது யோசுவா அங்க என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் யோசுவா வந்து அவரோட கால அந்த ஸ்லீப்பர் கழட்டிட்டோனே அவர் அவங்க வர்ஷிப் பண்ணி when he bowed and worship and take out his sandals, ஆண்டவர் the commander of the army of the Lord அப்பொழுது யோசுவாட பேசினார். ஆமென். அவர் சொன்னாரு, வசனம் 1ல இருந்து 5ல இருந்து படிங்க ஐயா. Joshua chapter 6 verse 1 to 5. தெளிவாக கேளுங்க எல்லாரும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடிக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரர்கள் முன்னுக்கு அடிக்கப்பட்டிருந்ததா. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் பாருங்க, யோசுவா ஒண்ணுமே செய்யல. ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்ற நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? யோசுவாவையும் இஸ்ரவேல் பிள்ளைகளும் ஆண்டவர் முன் செல்ல கூட்டிட்டு போவார். God wanted to move forward and take the city. அன்னைக்கு யோசுவா காது கொடுத்து கேட்காம இருந்தா இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம பைபிள்ல படிப்போமா? இல்ல. அவர் காது கொடுத்த கேட்டவாசி அவருக்கு ஆண்டவர் என்ன செய்தாரோ அதுதான் செய்தாரு. ஆனா ஆண்டவர் செய்ய போறது ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப படிங்க தொடர்ந்து. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தர சுற்றி வாருங்கள். சத்தமா படிங்க அம்மா. அப்புறம் இப்படி யாருன்னா செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தர சுற்றி வர கடவர்கள். ஆசாரிய எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் எடுத்தோணி விடும் போதும் நீங்க எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்க எல்லாரும் மக ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கப்படுவார்கள். ஆமென். 5வது வசனமா? ஆமா. படிச்சிட்டீங்களா? அப்பொழுது பட்டணத்தின் அலகு விழுந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு எரிகோ பட்டணம் மூடி இருக்கிறது, யாரும் உள்ளுக்கு போக முடியாது, வெளியே வர முடியாது. ஆனாலும் யோசுவா அங்க இருக்கிற ராஜா, அங்க இருக்கிற போர் வீரர்கள் எல்லாமே நான் உன் கையில கொடுத்து விட்டேன்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? பாருங்க, நிஜத்துல இது ஒரு சாத்தியமான காரியமா? ஜோஷுவா சொன்னா என்ன ஆண்டவரே, இங்க லீமா பீத்தாங் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, நீங்க பட்டால சொல்றீங்க எங்கனால எப்படி செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு நாங்க வந்து பட்டணத்தை சுத்தி போகணும்னு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, 7வது நாள் அதை சுத்தி 7 வாட்டி போகணும்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க திடீர்னு எல்லாரும் வந்து சத்தம் போட்டாக்க அந்த மதில்கள் விழுந்துரும்னு நீங்க சொல்றீங்க. இது சாத்தியம் ஆகுற மாதிரி தெரியலையா ஆண்டவரே? எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை குறித்து இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் அநேக வார்த்தைகள் கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். ஆனா அது நம்ம நிஜத்துல பார்க்கும்போது it will look impossible. அது மனுஷனோட அறிவுக்கு எட்டாத போலே அது இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஆண்டவர் பேச்சு மாறாதுங்க. ஆண்டவர் சொன்னார்னா அவர் செய்வார். அவர் ஒரு வாட்டி சொன்னார்னா அவர் ஒரு வாட்டி தான் சொல்லணும். ஆமென். ஜோக் அடிச்சு ரொம்ப நல்லதுல. பாருங்க, ஜோஷுவா clearly heard from God. ஆண்டவர் குறிப்பா சொன்னாரு எப்படி முன் செல்லணும்னு சொல்லி, எப்படி அந்த எரிகோ பட்டணத்தை எடுக்கணும்னு சொல்லி, ஜெயித்து எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பாக யோசுவாட்டை வார்த்தையாக ஆண்டவர் பேசினாரு. ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து, உங்களோட குடும்பத்தை குறித்து, உங்களோட வார்த்தை குறித்து, உங்களோட உறவுகளை குறித்து, உங்களோட எதிர்காலத்தை குறித்து என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்? ஆண்டவர் ஏதாவது பேசிக்கொண்டு இருப்பாருங்க. மேபி உங்களுக்கு ஒரு சப்பனத்தை கொடுக்கலாம் உங்களோட பிள்ளைகளை குறித்து, இல்லாட்டி ஆண்டவர் உங்களோட இதயத்தை ஏதாவது ஒரு வார்த்தை பேசலாம். ஆனா ஆண்டவர் பேசாம இல்லைங்க, ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அமர்ந்து இருக்கிறவங்கள தட்டி ஆண்டவர் நீங்க என்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, என்ன பேசுறீங்கப்பா கேளுங்க. ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொன்னது அப்படியே வந்து யோசுவா ஜனங்கள்கிட்ட அவர் சொன்னா. 6ல இருந்து 8வது வசனம் படிங்க. அதே அதிகாரம் 6ல இருந்து 8. எல்லாருக்கும் புரியுதா?
front to back, right at the back. Okay. அந்தபடியே நூனின் பூரணாகிய அந்தபடியே எல்லாம் சொல்லுங்க. அந்தபடியே நூனின் பூரணாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டே போங்கள். தொனிக்கும் 7 எக்கால்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டே போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்கள் நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. பாருங்க, ஆண்டரோட உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாடு ஆண்டரோட பிரசன்னத்தை குறிக்குது. ஆமென் ஆமென். ஆண்டரோட பிரசன்னம் அவங்க முன்பதாக போனது. ஆமென். ஆண்டரோட பிரசன்னம் இல்லாம நம்ம முன் செல்ல முடியாதுங்க. ஆமென். யுத்தம் தேவனுடையதுதான், ஆனா அவரோட பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளோட முன்பதாக போய்விட்டார். ஆமென் ஆமென். கையா ஐயா what did you read until verse 8? ஓகே, பாருங்க, இந்த பட்டணத்தை பிடிக்கிறது முன் செல்றது யோசுவாவோட திட்டமா ஆண்டவரோட திட்டமாங்க? ஆண்டவரோட திட்டம். ஆமா இல்லையா? Yes, Joshua did not do anything on his own accord. It was God is the one who gave the instruction, and God அவரோட வார்த்தை அவரோட குரல் நிமித்தம் ஆண்டவரே அவர் சொந்தமாக பேசினார். Joshua received his marching orders from God, and அதை எல்லார்ட்ட ஜனங்கள்ட்ட யோசுவா அவரு சொன்னார். ஆமென் ஆமென். பாருங்க, ஜனங்களும் குருட்டு கேள்வி கேட்கல. சொல்லுங்க, குருட்டு கேள்வி கேட்கல. ஆனா அவங்க என்ன செய்தார்கள்னா ஆண்டவரோட குரலை நிமித்து ஆண்டவரோட வார்த்தை நிமித்தும் அவங்க நிலைத்து நின்றார்கள். நிலைத்து நின்றது மாற்றமில்லைங்க, அவங்க செயல்படுத்தினார்கள். Can I hear an amen? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பார். இந்த புதிய வருடத்துக்கு வர மாசங்களுக்கு நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என்ன வந்தாலும் சரிங்க, ஆண்டவர் அது எப்படிதான் இம்பாசிபிளா இருந்தாலும், அது எப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரியாம இருந்தாலும், எப்படிதான் ஒரு காரியம் உடைந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் கட்டுவேன்னு சொன்னாக்கா அவர் கட்டுவார். எந்த காரியம் தொலைந்து போய் இருக்குதோ, எப்படிதான் தொலைந்து போயிருந்தாலும் ஆண்டவர் மீட்டு கொடுப்பேன்னு சொன்னாக்கா அவர் செய்வாருங்க. ஆமென். அவர் சொன்ன வார்த்தையில நீங்க நிலைத்து நில்லுங்கள். அவர் குரல் அவர் வார்த்தையில நீங்க நிலைத்து நில்லுங்கள். நிக்கிறது மாற்றம் இல்லை, நீங்க செயல்படுத்தணும். நீங்க செயல்படுத்தும் பொழுதுதான் நம்ம ஆண்டோட நம்ம முன் செல்ல முடியும். ஆமென். பாருங்க, அந்த ஜனங்களும் யோசுவா செய்து என்ன செஞ்சாங்கன்னா, they move forward by hearing God's word, voice and instruction. தேவனோட கூக்குரலை ஜோஷுவா மூலமாக அவங்க கேட்டார்கள். ஆமென். அவங்க ஆண்டவரை கேள்வி கேட்கல, அவங்க முறுமுறுக்கல, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆமென் ஆமென். பாருங்க, verse 7ல போட்டிருக்கிறது, Joshua ordered them to advance. How many of you following me? Can I see your hands? Isaac, okay? Okay, பின்னால எல்லாம் கை தூக்கிட்டாங்க. Alright? verse 7ல Joshua சொல்வாரு, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல போட்டிருக்குது, go forward. அப்படின்னா முன் செல்லுங்கள், advance. ஆமென். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க முன்னுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி மதில்கள் நின்று கொண்டு இருக்குது தெரியாத மாணியக்கா, என்ன மாதிரி அலங்கம் இருந்து கொண்டு இருக்கிறார். அவங்கள எப்படிப்பட்ட ஒரு முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வே இல்லை, இந்த சூழ்நிலைக்கு ஒரு திருப்பமே வராது, ஒரு திருப்பு முனைய வராது நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், முன் செல்லுங்கள். ஆமென். ஆண்டோட வார்த்தை நிமித்தம் ஆண்டோட நிலைத்திருந்து ஒரு பரிசுத்த உள்ளத்தோட ஆண்டோட பிரசன்னத்தோட முன் செல்லுங்கள். ஆமென் ஆமென். They advance forward into the impossibility. In reality, with the assurance of God's instruction, voice, word, promise and presence to Joshua's leading. ஆமென். இது முதல்ல தமிழ்ல சொன்னேன், இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஆமென் ஆமென். ஐயா, just read for me verse 11, 15, 16, 20. அது மட்டும் முடிச்சிருங்க.
அப்படியே கத்தரி பெட்டிய பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தை தங்கினார்கள். 15 படிங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு இருக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். அந்த தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தடவை சுற்றி வந்தார்கள். 16 படிங்க. 7ஆம் தரம் ஆசாரிய எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி அர்ப்பணியுங்கள். ஜோஷுவா ஜனங்களை நோக்கி என்ன செய்தாரா? Shout, for the Lord has given you the city. Amen. அப்புறம் verse 20 படிங்க. என்ன நடந்துச்சு? எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் அர்ப்பணித்தார்கள். ஓ, அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எக்காலம் ஊதும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தாங்களா? அர்ப்பணித்தாங்க. அப்புறம் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மக ஆரவாரத்தோடு உலகுகையில் அலகம் இடித்து விழுந்தது. Amen. Come on, clap for Jesus. அலகம் இடிந்து விழுந்தது. Amen. பாருங்க, ஆண்டவர் செய்ய சொன்னதை அவங்க செய்தார்களாங்க இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? அவங்க முன் செல்லுனாங்க. ஆமாவா இல்லையா? The good news is the wall of Jericho came down. Amen. ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் செய்தாராங்க? நீங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் செய்தாராங்க? ஆமென். யோசுவா ஜனங்களும் ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னது செய்தார்களாக இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஆண்டவரோட வார்த்தை தரையில விழுந்துதாங்க. ஆண்டவரோட வார்த்தை தரையில விழுந்துதாங்க. ஆண்டவரோட வாக்குத்தத்தம் வீணாக போனதாங்க. முதல்ல நீங்களாம் பாட்டு படிச்சீங்களா? காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா நீங்கள் எப்பயும் மாறாத தேவன், உங்களோட வாக்குத்தத்தம் மாறாத தேவனாக இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் நம்ம பிழைக்கிற ஜனங்களாக நம்ம இருப்போம். ஆமென். ஆண்டோட வார்த்தை, ஆண்டோட சத்தம் நம்மளோட வாழ்க்கையில என்னைக்குமே தோத்து போகாதுங்க. ஆமென். இயேசு நம்மளோட ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். பாருங்க, வாய் ஏற்றுவங்க மதில்கள் இடிஞ்சு விழுந்தது. அவங்க வந்து பெரிய பெஸ்டான ஆட்கள் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு பெரிய நல்ல பெரிய அந்த ஹார்ன்லாம் இருந்தது அதனால இல்ல. ஓ, அவங்களுக்கு நல்ல குரல் இருந்தது அதனால இல்ல. ஏன் திரும்பங்க மதில்கள் இடிஞ்சது விழுந்தது? ஏன் அந்த பட்டணத்தை அன்னைக்கு அவங்க சுகந்தரித்தாங்க? ஏன்னா ஆண்டவர் சேனாதிபதி அவங்களோட இருந்தார்கள். ஆமென். இன்னும் அவங்களோட கீழ்ப்படிந்த உள்ளம் ஆண்டோட சத்தத்தை கேட்டு அவங்க முன் செல்லினாங்க. Move forward. Amen. Amen. Because they obeyed God with obedient hearts and move forward. My pre-conclusion, what is standing between you and what God has spoken? இன்னைக்கு ஆண்டவருக்கு மத்தியில அநேக காரியங்கள் பேசிக் கொண்டிருப்பார். இன்னைக்கு I just sense, எனக்கு என்ன தோன்றதுன்னா, எனக்கு சில பேர் உங்க வாழ்க்கை வந்து ஒரு பண்ணாங்க இருக்குல்ல, அந்த பண்ணாங்கல நிறைய நூல்ல வந்து நிறைய சிக்கி கொண்டு இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை அப்படியாக பசல் போல, கலைந்து போல, ஒரு பசல் போல, இல்ல நூல் போல சிக்கி கொண்டு இருக்குது. ஆண்டவர் எனக்கு இது காண்கிறார். ஆமென். ஆனா ஆண்டவரோட வல்லமையான பிரசன்னம் நம்ம மத்தியில இன்னைக்கு இருக்குது. I want you to open your hearts and say, God, come through for me for this. Amen. I want you to open your hearts. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கையில இந்த காரியம் அப்படியாக நூலை போல சிக்கி கொண்டு இருக்குது, அப்படியாக தொலைந்து போன பசல் போல தொலைந்து போய் இருக்குது. ஆண்டவரே, நான் உங்களை தப்பா நினைச்சேன். நான் நினைச்சேன் நீங்க என் வாழ்க்கையில வேலை செய்யல, நீங்க என் வாழ்க்கையில கிரிகை செய்யல. நான் உங்க சொல்லிட்டாங்க, நம்மளோட விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரோ முடிக்கிறதோ ஆண்டவர் இயேசுதாங்க. அவர் ஆரம்பித்தவர், அது அவருக்கு முடிக்க தெரியுங்க. அது நம்ம தலையை போட்டு பிச்சு உடைக்க வேணாம். நம்ம அவர் கூட நிலைத்து இருந்தாலே ஆண்டவர் நம்மை கரை செய்வாரு. ஆமென். God will cause you to move forward, church. ஆமென். அநேகர் இங்க உட்கார்ந்திருக்கீங்க, ரொம்ப கேள்வி கேட்கறீங்க. ஆண்டவர், உங்க மனம் ரொம்ப உடைந்து போய் இருக்குது. I just see ஆண்டவரோட பிரசன்னம். I see like fires, like flame of fire. அப்படியே ஒரு not only flame of fire, ஒரு blanket, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு போர்வை போல அநேகரா அப்படியே நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. ஆனா ஒரு போர்வை மூடிக்கொண்டு இருக்கிறது நான் பார்க்கிறேன். அது ஆண்டவரோட பிரசன்னம், பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு. ஆண்டவர் சொல்றார், நீ நிறைய கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற மகனே, நீ நிறைய கேள்வி கொண்டிருக்கிற மகனே, ஆனாலும்
நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யறது நிப்பாட்டவே இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். Amen. God is working. ஐயா, read Philippians chapter 1 verse 5. நான் முடிக்க போறேன். சற்று நேரம் நம்ம we will take holy communion together as a family. I just sense such a power of the Holy Ghost in this place. 1 verse 5. Holy Spirit, come and take over. Holy Spirit, I just pray that your fire of the Holy Spirit right now over the atmosphere in Jesus' name. Shakantarabari, and they read that ayah. உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவினால் முடியும் பரியந்த முடிய நடத்தின வருவார் என்று நம்பி. ஆமென். ஆமென். ஆண்டவர் தொடங்கினவர், அவர் முடிப்பார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்து ஆண்டவரோட பிரசன்னத்தை நிமித்தம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருதயத்தோட நம்ம அப்படியே ஆண்டவரோட முன் செல்லுவோமாக. How? The key is to abide in Him. Who is He? யாருங்க அவரு? His name is Jesus. Amen. அவரோட நாமம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வந்து சில நம்ம மத்தியில புதிதாக வந்திருக்கீங்க. I want you to know who is with you today. பாருங்க, யோசுவா 6ஆவது அதிகாரம் 27வது வசனத்துல போட்டிருக்குது. ஆண்டவர் யோசுவாவோட இருந்தாராம். and யோசுவாவோட கீர்த்தி வந்து அந்த லேண்ட் பிரகாரம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிச்சான். ஆமென். பாருங்க, the question is today whether God is with you or not. ஆமென். ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்களா? ஆமென். Who is with you today? If he is with you, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களோட இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யாரும் தலை தூக்கவும் முடியாது, யாரும் நிற்கவும் முடியாதுங்க. ஆமென். நீங்க தண்ணீர்களை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் கூட இருப்பார். நீங்க அக்கினியை நடந்து போகும் பொழுது ஆண்டவர் கூட இருப்பாருங்க. ஆமென். அவர் உங்களை என்னைக்குமே வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்க தலையும் என் தலையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, ஐயா Psalm 60 verse 12 படிங்க. This is my closing. 60. Yes. 60 verse 60. 60. உண்மையிலே ஆண்டோட பிரசன்னத்தை நான் அதிகமாக நான் உணர்கிறேன். Powerful presence of Jesus. படிங்க ஐயா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்க சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். தேவனாலே நம்ம பராக்கிரமம் செய்வோம். நம்மளோட சத்துருக்களை அவர் மிதித்து போடுவார். He leads you in victory. He is the lifter of your head. பாருங்க, அதே தேவன் யோசுவாக்கு, the same God who broke open the 45 city for Joshua and the people is the same God who spoke to Cyrus and said, I will go before you and make the crooked places straight. He is the same God that you and I are worshiping today. Amen. ஐயா ஏசாயா 45வது அதிகாரம் 1-2 படிங்க. யோசுவாக்கு செய்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அந்த அற்புதத்தின் தேவன், சைரஸ் ராஜாட்ட பேசின செய்த அற்புதத்தின் தேவன் நம்மளோட தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். Oh, Jesus is alive. Jesus lives. Jesus is powerful. உண்மையிலே நீங்க ஆண்டவர் இயேசு உங்களோட மெய்யான தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். Come on, all over this place. Read Isaiah 45 verse 2 ஐயா. 1 and 2. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஷுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இலைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அவனுக்கு முன்பதாக வாசல்கள். I want you to write down the scripture. Go home and read. கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். அவனை பார்த்து அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனோட வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு இந்த வார்த்தை உங்களோட குடும்பத்துக்கு, உங்க வாழ்க்கையில, உங்களோட எதிர்காலத்துக்கு இந்த வருடத்துல ஒரு
பெற்றுக்கொள்ளுங்க. கமான் ஐயா படிங்க. உன் முன்பதாக போயிட்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவேன். கோணலாகவே நான் செம்மையாக்குவேன். What is that? Is it your wedding you're worried about? உங்களோட பிள்ளைகளை குறித்து பயப்படுறீங்களா? உங்களோட உடல் ஆரோக்கியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட முன்பதாக போய் எல்லா கோணலான காரியங்களும் ஆண்டவர் சரிப்படுத்துவார், செம்மைப்படுத்துவார். Amen. I like how it's written in English, I'll break the gates of bronze and cut through the iron doors. Amen. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஐயன். Amen. Amen. So church, conclusion என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முன் செல்லணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். ஆண்டவரோட தான் நம்ம முன் செல்ல முடியும். Amen. Who we are hearing and knowing who and what we are hearing is important. Amen. இன்னைக்கு இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் இல்லாம நம்ம கனி கொடுக்க முடியாது. We cannot move forward without God. To move forward, we need to abide in Him. Because good news சொல்லுங்க. ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் மாற்றமில்லை, அது நிறைவேற்றுவார். ஆமென். இன்னைக்கு நான் உங்க மத்தியில நின்று பேசுறேன். அநேக காரியங்கள் என்னோட வாழ்க்கையில நான் ஆண்டவரோட நடக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி. Amen. Amen. The Lord is faithful to His promises. இப்ப வரைக்கும் அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தரையில விழல. அவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள், வார்த்தைகள் இன்னைக்கு மறுபடியும் ஞாபகம் குறித்து அப்படியே திடன் கொண்ட ஆண்டவர் வார்த்தையில நிலைத்திருந்து நின்று செயல்படுத்து. நீங்க அப்படியே உண்மையாக இருங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா என்னோசே பார்க்க வேண்டாம் சொல்லிச்சு போல. ஆமென். 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 சொல்லுங்க இயேசு. Without Jesus we cannot do anything. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவரோட தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு புரியுது? Come on, can I see your hands? ஆமென். ஆமென். பாருங்க, உங்களோட வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் how to say double honor, இரட்டிப்பாக கனம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மார்னிங்க்கு கொடுக்கிற பதிலாக ஒரு ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் எடுத்துட்டு ஆண்டவர் ஒரு துதியின் உடையை இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கிறார். ஒரு சபையாக குடும்பமாக ஆண்டவரோட பிரசன்னம் நம்மளுடைய முன்பதாக போயிட்டு ஆண்டவரோட மகிமை நம்ம மேல பிரகாசிக்கிற வருஷம் இதுங்க. Amen. Arise and shine, church, for your light has come and the glory of the Lord has risen upon you. Deep darkness shall cover the people, but the Lord has risen over you. ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட வல்லமை, ஆண்டவரோட தயவு, ஆண்டவரோட நேரம் உங்க மேல அப்படியே உதைத்து விட்டது. உங்களோட குடும்பத்து மேல உதைத்து விட்டது. நம்ம இழந்தது ஆண்டவர் கண்டிப்பாக மீட்டு கொடுப்பார். Amen. Amen. Yeah, lastly read for me 1 Corinthians 2:9-10. Can we have the worship team? Thank you guys so much. ஒன்று கொரிந்தியர் 2:9 படிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சகோதரரே, நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். No eye, 1 Corinthians chapter 2 verse 9. No eye has seen, no ear has heard, no mind has imagined the things that God has prepared for those who love Him. அது படிங்க. 1 கொரிந்தியர் 2:9. ஓகே.
எழுந்திருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூறுவதற்கு எழுந்திருக்கிறபடி தேவன் அவர் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய இருதயத்தை தோன்றவும் இல்லை. 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம அப்படியே இந்த மாலை வேளையில உங்க சீட்ல பாத்தீங்கன்னா ராபோஜன் அவங்க வைத்திருப்பாங்க. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்துவோமா? Some people, adults, you are sitting in the back. I think they went to work. I think some of them has left for work. All right, come on, just lift up your hands from the front to the back. அப்படியே நம்மளோட இதயத்தை நம்ம தயார்படுத்துவோமாக இந்த மாலை வேளையில. ஓ ஷரபசரே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you so much, church. Come on, lift up your hands. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உள்ள நின்று கொண்டு ஜீவ சுவாசத்தோட அப்படியே மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம்னா அது ஆண்டவர் இயேசுனால. Come on, lift up your hands from the front to the back in Jesus' name. சுகமாக
ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தால், இல்ல இதான் முதல் முறையாக நீங்க என்னோட ஆராதனை நீங்க பார்த்து கொண்டிருந்தால், whether it's physical or live on YouTube, என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. இது ஆண்டவர் இயேசுவை நம்மளோட வாழ்க்கையில நம்ம உள்ளத்துல அழைக்கிற ஜெபமாக இருக்கிறது. He will come into your life and he will give you a new beginning. Amen. Amen. சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. Come on, all eyes closed in this place. எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தை செய்வோமாக. Come on. எல்லாருக்கும் இருக்கா? Holy Communion at the back. Okay, let's close our eyes. ஆண்டவர் இயேசுவே, இந்த மாலை வேளையில என்னை உங்கள் சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, என்னோட பாவத்தை மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்கள் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜெபம் என்னோட செய்யுங்கள். இன்று நாள் முதல் உம்மை என் சொந்த ரட்சகராக கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்துல வாருங்கள், என் வாழ்க்கையை மாற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Amen. I pray in English. Repeat after me. Lord Jesus, I give my life to you. Forgive my sins. Wash me with your blood. From this day onwards, I receive you as my personal Savior and God. Come into my life. Change my life. In Jesus' name, I pray. Amen. Amen. ஜெபமே அப்படியே இந்த ஜெபத்தை நீங்க செய்திருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவார். ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி அவர் அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னோட சரீரமாக இருக்கிறது. தேவஜனமே, அவர் சரீரம் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தேவனோட இயேசு கிறிஸ்துவோட சுகம் தேவையாக இருக்கிறது, உணர்ச்சி பூர்வமாக இல்ல உங்களோட உடல் ஆரோக்கியத்தில என்ன ரீதியில என்ன aspectல do you need God's healing today? Amen. There's healing through his body, church. Amen. எந்த இடத்துல உங்களுக்கு சுகம் தேவை, அந்த இடத்துல ஆண்டவர் சுகத்தை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோட ஒரு குடும்பமாக இந்த அப்பத்தை நம்ம அப்படியாக நம்ம பங்கு கொள்வோமாக. Come on. Thank you, Jesus. Thank you, Lord. அதே வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து சொன்னார், உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தம், இது ஒரு என்னோட அன்பு சின்னமாக இருக்கிறது. இது ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கு. இது நான் வர வாழ்றோம், நீங்கள் என் நினைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார். Church, there's power in the blood of Jesus. Amen. This evening, where do you need freedom? Where do you need deliverance? The blood of Jesus. ஆண்டவர் இயேசு ரத்தத்துல வல்லமை இருக்குதுங்க, விடுதலை இருக்குதுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி தேவை, எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை தேவை, ஆண்டவர் இயேசு ஒரு ரத்தம் உங்களுக்கு வெற்றியும் விடுதலையும் உண்டு. ஆமென். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் கப்பத்து கனெக்ட் your cups. Come on. அந்த விடுதலை எண்ணத்தோட, அந்த வெற்றியின் எண்ணத்தோட நம்ம ஒரு குடும்பமாக அப்படியாக இந்த பாத்திரத்தை நம்ம பங்கு கொள்வோமா? Come on. After so long. Thank you, Jesus. பங்கு கொண்டவர்கள் அப்படியே கப்பை கீழே வைத்து come on, உங்கள் கரங்களை உயர்த்துக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Come on, don't walk here at the back, from the front to the back. Come on, lift up your hands. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு செய்த முடித்த காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, இதோ ராஜா, இந்த ராவ போஜனை ஆண்டவரே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வாதிகள் ஆண்டவரே. Father, we thank you for your restoration. We thank you for your deliverance. We thank you for your power. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பமாக ஆண்டவரே பேர் பேராக அவங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே உங்களோட தயவு ஆண்டவரே அப்படியே உங்க வாழ்க்கையில உங்களோட மகிமை, உங்களோட பிரசன்னம் அப்படியே பெரிதாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே மற்றவர்களை பார்த்து இவங்க சொல்லட்டும், இவங்களோட தேவன் இவங்களோட இருக்கிறாங்கன்னு சொல்லி
அப்படியாக ஒரு அலர்ஜி இருக்கிறது உங்க ரத்தத்துல அப்படியே come on you having allergy problem in your blood ஆனா அது உங்களுக்கு தெரியல இப்பொழுது ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் come on lift up your hands உங்கள் கரங்களை உயர்த்துங்க ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் உங்க ரத்தத்துல உங்க ரத்தம் அழுக்காக இருக்கிறதோ some allergy problems God is healing you right now come on lift up your hand oh shakantara mariande oh Holy Ghost fire from the head to the toe of the person in Jesus name right now let there be complete healing oh rakantara mariande அப்படியே முது எலும்பு scoliosis in Jesus name ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் oh depression சிலர் வந்து அப்படியே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு தருணத்துல நீங்க இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வேதம் தெரியும் உண்மையே தெரியும் ஆனா அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பிசாசோட எண்ணத்தை இயேசுவின் நாமத்துல அப்படியே எடுத்து போடுகிறோம் இப்பொழுது come on receive it in Jesus name Father let the fire of your Holy Ghost let the wave of the Holy Spirit right now we release it in Jesus name upon every people oh Lord we thank you Lord Jesus Marabo koshararaba sante let your glory fall upon your people oh God உங்களோட மகிமை அப்படியே உங்களோட ஜனங்கள் மேல அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ணட்டும் தங்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல somebody here இங்க யாரோ இருக்கிறீங்க longing for a baby you're longing for a child ஆண்டவர் சொல்றார் ஏற்ற நேரத்துல சரியான நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சொல்றார் come on receive that in Jesus name right now மனுஷன் முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க டாக்டர் முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க உங்க பார்வைக்கு அது முடியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் ஆமென் come on பெற்றுக்கொள்ளுங்க அந்த வார்த்தையை ஓ ஷாகான்சா ரரரவா ஷிரே any of you any prophetic word ஓ ஷாகான்சா ரரம் ஷிரே ஷிரே fire of the Holy Spirit let your glory fall on God அப்பா உங்களோட அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வருடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உங்களோட வார்த்தை நிமித்தம் உங்களோட கிருபை நிமித்தம் ஆண்டவரே உங்களோட பிரசன்னம் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அப்படியாக முன் செல்கிறோம் உங்களோட நிலைத்திருந்து நாங்கள் முன் செல்கிறோம் ஆண்டவரே இந்த வருடத்துக்காக நன்றி செலுத்தும் come on தேவ ஜனமே let's clap and say thank you Jesus for a blessed new year 2022 thank you Lord அப்பா எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் come on clap Jesus சத்தம் பத்தலைங்க இன்னும் இயேசு come on இயேசுன்னு சொல்லுங்க சத்தமா இயேசு அவன் அந்த சந்தோஷத்தோட அந்த உற்சாகத்தோட நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையும் தசமபாகம் நம்ம செலுத்த போகிறோம் alright let's pray for the offering and tithes alright உங்களுக்கு ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெபம் வேணும்னா வெயிட் பண்ணுங்க நாங்க உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம் okay so let's pray for the tithes and offering ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஆண்டவரே அப்பா கொடுக்கிற ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு tithes-ஐயும் offering faith pledge-க்காக நன்றி ஆண்டவரே அப்பா உங்களோட ராஜ்யத்தை ஆண்டவரே ஒன்றும் பெரிதாக செல்றதுக்கு அந்த ஞானத்தை அந்த 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 வேலையை பயன்படுத்தி